ஹாய்ங்க எல்லாருக்கும், எப்படி இருக்கீங்க? இந்த ஃபார்ம் வந்து நான் ரெடி பண்ணும்போது ஜேகே நர்சரி அப்படின்னு ஒரு நர்சரிங்க. நீங்க கூட நிறைய யூடியூப் இன்ஸ்டால் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவங்களோட பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸாட்டிக்கா இருக்கும். பெரிய பெரிய பாட்ஸ்ல நல்ல பெரிய பிளான்ஸ் இருக்குங்க. அதுல நிறைய காய்ப்பு. நான் ரொம்ப பார்த்து வியந்திருக்கேன். அவ்வளோ நல்லா இருக்கும் அவங்க கிட்ட எல்லா ஃப்ரூட்ஸுமே எல்லாமே. நான் வந்து கேள்வி கூட பட்டதில்லை, சாப்பிட்டது கூட இல்லை. அந்த மாதிரி ஒரு நிறைய வகை பிளான்ஸுங்க. நான் சொல்றேன் பாருங்களேன். அயனின்னு ஒரு ஃப்ரூட்டு, அப்புறம் வந்து ரம்பூட்டான், அப்புறம் ரெட் நெல்லி, லாங்கன் அப்படின்னு ஒரு ஃப்ரூட்டுங்க. நான் கேள்வியே பட்டதில்லை. அது நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சோ நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு விதவிதமா அவங்க அமைச்சிருந்தாங்க. ஜாப்பனீஸ் கோவா, அப்புறம் லிப்போட்டே அப்படின்னு ஒண்ணுங்க. லிப்போட்டே எனக்கு அது ஸ்பெல் பண்ண தெரியல. சோ லிப்போட்டேன்னு ஒரு ஃப்ரூட் ஒண்ணு, அப்புறம் ரொலினியா அப்படின்னு ஒரு ஃப்ரூட்டு, மொக்கோட்டா தேவா அப்படின்னு ஒரு ஃப்ரூட்டு, ஆவகேடோ, யூஸ்வலா வந்து ஆவகேடோ, அப்புறம் கொடம்புளி நான் வைக்கணும்னு கேட்டிருந்தேன். சோ கொடம்புளியும் அமைச்சிருந்தாங்க. அப்புறம் பம்ப்ளி மாஸ் நான் ஒரு இடத்துல சாப்பிட்டிருக்கேன். சாத்துக்குடி மாதிரி இவ்வளவு பெருசா இருக்கும் அந்த ஃப்ரூட். சரி, அது ட்ரை பண்ணலான்னு அதையும் அனுப்ப சொல்லியிருந்தேன். அதையும் அனுப்பியிருந்தாங்க. பேஷன் ஃப்ரூட், கோல்டன் பப்பாயா, சூரினம் செரி, தாய்லாந்து ரெட் ஜாக், டிராபிக்கல் பேர் பிளம், அப்புறம் பலூன் பரி, பட்டர் ஃப்ரூட், டொரியான் அனுப்பியிருந்தாங்க. வச்சிருக்கேன், பாப்போம் இங்க வருதான்னு தெரியல. வெலன்ஷியா ஆரஞ்சு அப்படின்னு ஒரு ஃப்ரூட், அது ஆரஞ்சு வெரைட்டி. அப்புறம் ஆல் ஸ்பைஸ் அவங்க தான் கொடுத்து அமைச்சிருந்தாங்க. ஒரு 2-3 செடி ஆல் ஸ்பைஸ் கொடுத்து அமைச்சிருந்தாங்க. அப்புறம் புலாசன் அப்படின்னு ஒரு ஃப்ரூட்டுங்க. சோ இவ்வளவு ஃப்ரூட்ஸும் அவங்க தான் கொடுத்து அமைச்சிருந்தாங்க. ஜாக் ஃப்ரூட்ல நிறைய வெரைட்டிஸ், ஒரு 5-6 வெரைட்டிஸ் அமைச்சாங்க. அதுல ருத்ராட்சம் அப்படிங்கிற ஒரு ரேர் ஃப்ரூட் ஜாக்லயே. அது வந்து குட்டி குட்டியா இருக்கும். நான் ஒரு இடத்துல போகும்போது சாப்பிட்டிருக்கேன். சின்னதா இருக்கும், அப்படியே ஒரு மினியேச்சர் மாதிரி இருக்கும் அது ஜாக் ஃப்ரூட்ல. அதுக்குள்ள அந்த சொலைகள்லாம் அழகழகா சின்ன சின்ன சொலைகள் இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வெரைட்டி கூட வச்சிருக்கேன். ஒரு 5-6 ஜாக் ஃப்ரூட் வச்சிருக்கேன். அதுல மண்ணு கொண்டு வரும்போது அந்த வேன் வந்து அந்த ஒரு ஜாக் ஃப்ரூட்ல உடஞ்சு கீழே விழுந்துருச்சு. நான் ஒரு தப்பு பண்ணேன். என்ன தெரியுமா? அந்த பிளான்ஸ் எல்லாம் நடும்போது அந்த டேக்ஸ் எல்லாம் அதுக்கு நான் போட்டேன். பட் சரியா போடாததுனால ஆஸ் தே க்ரோல அந்த டேக்ஸ் எல்லாம் போயிருச்சு. சோ இப்போ அந்த பிளான்ட் எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் அதை நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ இந்த நான் என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கேன்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க. சோ ஜேகே நர்சரி வந்து அவங்க கொடுத்தமிச்ச செடி எல்லாமே நான் நட்டு இருக்கேன். இது வரைக்கும் எல்லாமே பொழைச்சிருச்சு, ஒண்ணுமே ஆகல. பட் அது நல்லா வளர்ந்து அது வந்து ஃப்ரூட் எப்படி இருக்கு, ஃப்ரூட் வருதா, இந்த நம்மளுடைய அந்த ஹாட் வெதர்க்கெல்லாம் எதெல்லாம் சர்வை வருது அப்படிங்கறது தெரியல, நம்ம பார்க்கணும். சோ தேங்க்யூ சோ மச்ங்க. அவங்க நான் கேட்டேன், இந்த மாதிரிலாம் வேணும்னு சொல்லி கேட்டேன். உடனே அவங்க எல்லாமே எனக்கு அனுப்பியிருந்தாங்க. சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜேகே நர்சரி. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன பிளான்ஸ் நான் வச்சிருக்கேன்னு. ஜஸ்ட் ஒரு லுக் அப்படியே பார்ப்போம் வாங்க.